எல்லாருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. இது என்னோட அச்சீவ்மெண்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கிலோ கணக்கில் நம்ம ரோஜா பூக்களை அறுவடை பண்ண போகிறோம் இன்றைக்கி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? அப்படியே பூத்திருக்க ரோஜா பூக்களெல்லாம் பார்த்து பறிக்கும்போது எனக்கு நிலையே கொள்ளலை. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ரோஜா செடியும் வளர்க்குறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். வாங்க ஒரு பூக்களாக லைனாக நம்ம கட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது ஒரு டார்க் பிங்க் கலரில் இந்த ரோஸு அப்படியே 3 ரோஜாக்கள் மொத்தமாக ஒரு கொத்தாக பூத்துருந்தது. காஷ்மீர் ரோஸு 143 இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் நிறைய பூத்துருந்துச்சு. மாடியே இன்றைக்கி ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ரோஜா செடியும் ஒரு துளிர் விடாதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருந்த காலமெல்லாம் இருந்தது. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் ஒரு வீடியோவில். பார்க்குறவங்கக்கிட்ட எல்லாம் நான் ரோஜா பூ வளர்ச்சி பற்றி நான் கேட்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுத்த அந்த ஐடியாவும் ப்ளஸ் நான் கொஞ்சம் இன்னோவேஷனாக கொஞ்சம் யோசித்து நான் கொடுத்த உரங்களாலேயும் இன்றைக்கி இந்த அளவுக்கு அறுவடையை நான் எடுத்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக இது அச்சீவ்மெண்ட் வீடியோ தானே. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது அச்சீவ்மெண்ட் வீடியோவா இல்லையான்னு சொல்லிட்டு. வாங்க, செம்பருத்தி டேலியெல்லாம் முதல்ல நம்ம பறிச்சிடலாம். அதாவது இந்த ரோஜா பூக்கள் வளர்ச்சியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 100 ரோஜா செடியை சாகடிச்சிருப்பேங்க. செடி ஆசையாக கலராக வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு அந்த மண் கலவை கூட எனக்கு அப்போது கரெக்டாக போட தெரியாது இனிஷியல் ஸ்டேஜில். அப்போது நான் பாட்டுக்கு கிடைக்கிற மண்ணை ஒரு பேக்கில், அப்போ பேகெல்லாம் வரல, தொட்டி தான், சிமெண்ட்டு தொட்டி கூட அப்போ கிடையாது, மண் தொட்டி தான். அந்த மண் தொட்டியில் நான் கிடைக்கிற மண்ணை எடுத்து போட்டு அப்படியே அழகாக வச்ச அன்னைக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வச்ச மேனிக்கே இருக்கும், கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி மட்டும்தான் கொடுப்பேன். அப்புறம் இந்த வேஸ்ட் வாட்ரு, வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் நான் அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே கொடுத்துட்ருப்பேன். அதனால் ஏதோ பேருக்கு ஒரு துளிர் 2 துளிர், ஒரு பூ 2 பூ அந்த மாதிரி தான் பூத்துட்ருக்கோம். இப்போ தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோஜா பூ செடியினுடைய அந்த ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி வளர்க்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 50 ரோஜா செடி பக்கம் இருக்குங்க. அத்தனை செடிகளையுமே நல்ல எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் உருவாக்க முடிஞ்சுது. அதனால் நம்ம ஒரு ஃபெயிலியர் வருதுன்னும் போது நம்ம மனசை தளர விடாமல் கண்டிப்பாக அதை பற்றின நாலேஜ் நம்ம வளர்த்துக்கும் போது நம்மளால் சக்ஸஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. ஒவ்வொரு ரோஜா செடியிலையும் பூக்களை பறிக்கும்போது பாருங்கள், இந்த ரோஜா செடியிலெல்லாம் அப்படியே மனசு குதிக்குது கடந்து. ஆஹா ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு என்னோடய மனசு. இங்கே பாருங்கள், இந்த செடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்கள் பக்கம் பறிச்சிருப்பேன். டபுள் கலர் ரோஸு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே கொத்தாக நமக்கு இந்த பொக்கேலெல்லாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரோஜா செடிகளுக்கு நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருக்க உரங்களை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். பட் மண்கலவை மட்டும் நல்லபடியாக கரெக்டான செறிவான மண்கலவையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சேனலில் இருக்க என்னோடய வீடியோவில் இருக்க அந்த உரங்களையே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் வீட்லேயும் இந்த அளவுக்கு ஈல்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதாவது அந்த 5-in-1 ஃபெர்டிலைசர் இருக்குது இல்லைங்களா, அதை மாதத்துக்கு, அதாவது ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அருமையாக துளிர் வருது. பேசில் ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக வருது. எந்த ஒரு செடியிலையுமே பேசில் ரூட்ஸ் நல்லா வந்தால் தான் அந்த செடி பெருசாகும். சைடு பக்க கிளைகள் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பேசில் ரூட் வந்தால் தான் நல்லா தப்பமாக, அதாவது தடிமனான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கீழே இருந்து கிளைகள் வரும், நிறைய மொட்டு வைக்கும். ஸோ அந்த உரம் கொடுக்கறதுனால பேசில் ரூட்ஸ் நல்லாவே வருது. ப்ளஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா பாருங்கள், நம்ம ரோஜா செடியில் எந்த ஒரு நோய் பிரச்சனையுமே இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடிகள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும்.
ஸோ இன்றைக்கி எல்லா ரோஜா செடிகளையும் பூக்களை பறிச்சுட்டு தட்டில் வச்சு பார்த்தா ஒரு தட்டு ரொம்ப பூவுங்க. இவ்வளோதான் இல்லை, அந்த அளவுக்கு பூக்கள் பூத்துருந்துச்சு. ஸோ இந்த பூக்கள் எல்லாம் அறுவடை முடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுருவேன். அந்த பட்டன் ரோஸ் எல்லாம் கையில் பறிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதில் நிறைய மொட்டு இருக்கிறதுனால கத்திரியில் வச்சு கட் பண்ண முடியாது, ஏன்னா மொட்டும் சேர்ந்து கட் பண்ணிடுவேன். அதனால் கையில் நான் பூவை மட்டும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்குவேன். பாருங்கள் எவ்வளோ ரோஜா பூக்கள் கொத்தா எப்படி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை கலரில் ரோஜா பூக்கள் பாருங்கள். கண்களுக்கு சான்ஸே இல்லை, ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி. ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இதே அளவுக்கு பூக்களை நீங்களும் அறுவடை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் லதா.